பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக பலவிதமான ஆயுதங்கள் எழும்பும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட பலவிதமான மனிதர்கள் எழும்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் பிசாசு கூட இயேசுவை சோதித்து பார்த்தான். இதே போல தான் இந்த உலகத்தில் மனிதர்களும் சத்ருவின் கிரியைகளும் நமக்கு விரோதமாக எழும்பும். ஆனால் இதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து இப்படிப்பட்ட ஆயுதங்களை நமக்கு விரோதமாக எழும்பும் போது இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை வாய்க்காமல் போகச் செய்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.